சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம விக்ரம், துஷாரா விஜயன், சுராஜ், பிருத்திவிராஜ், பாலாஜி, எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பலர் நடித்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் எஸ்.யு. அருண்குமார் அவர்களின் இயக்கத்தில் HR பிக்சர்ஸின் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற வீர தீர சூரன். இந்த படம் நேற்று காலையில் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, பட் சில சட்ட சிக்கல்கள்னால மாலையில் ரிலீஸ் ஆச்சு. பட் ரிலீஸ் ஆனாலுமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோட மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக தான் விமர்சனங்கள் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ வீரதீர சூரன் பார்ட் 2வோட கதை சுருக்கம். முதல்ல இது பார்ட் 2 ஏன் அப்படின்னா, பார்ட் 1ல் ஒரு பிளாட் இருக்குது, நாங்கள் அதுக்குள்ளே போகல அப்படின்னு தான் டேரக்டர் சொன்னார். ஸோ இது டேரெக்டாகவே பிரச்சனைக்குள்ளே போகுது. கதையோட ஆரம்பத்தில் ஒரு பெண்மணியை ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, என் புருஷனை என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு இந்த பெரியவர் குடும்பமான நம்ம வில்லன் குடும்பம் பிருத்திவிராஜ் மற்றும் சுராஜ், தந்தை மகன், அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் புருஷனை ஒன்றுமே பண்ணலன்னு அவங்களை அடித்து துரத்த, அதுக்கப்புறம் புருஷங்காரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என் பொண்டாட்டி பிள்ளைங்கான என்னை தேடி தான் அங்கே போனாங்க, அவங்க என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்ல, அதை ஒரு தருவாயா, அதை ஒரு பக்காவாக ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் போட்டே ஆகணும்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்கிறது. எதுக்கடா இவங்க 2 பேரும் போட்டே ஆகணும், அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு பெரிய பகை ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த கேஸை, காணா போன கேஸை கொலை கேஸாக மாற்றி அவங்க 2 பேர் மேலே என்கவுண்டர் வாங்கிடுறாரு எஸ்.ஜே. சூர்யா. ஸோ இதுலேருந்து எப்படியா தப்பிக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு வழியே இல்லை, நமக்கு காலியோட உதவி வேணும்னு அப்பா சொல்ல, மகனுக்கு அதில் விருப்பமே இல்லைனாலும் தலையாட்ட உதவியை தேடி நம்ம விக்ரம் கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ம விக்ரம் வந்து குடும்பம், குழந்தைன்னு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் இவ்வளோ தயங்குறாரு அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்ல தெரியுது. வேற வழி இல்லாமல் தன் காலிலே விழுந்துட்டனால தன்னோட விசுவாசத்தை கட்டுறது வழி இல்லைன்னு ஒத்துக்கிறாரு. என்ன வேலைன்னா, எஸ்பியே போட்டுருணும், நைட்டே போட்டுருணும். அந்த பக்கம் எஸ்பிக்கு இவங்க 2 பேரையும் நைட்டே போட்டுருணும், இந்த பக்கம் இவருக்கு எஸ்பி நைட்டா போட்டா நான் தப்பிச்சுப்பேன் அப்படின்னு கேட்கறனால விக்ரமும் ஒத்துக்கிற விக்ரம் அவரை எஸ்பியை போட்டாரா, இல்லை எஸ்பி கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தினாரா, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தான் குடும்பத்தை காப்பாத்தினாரா அப்படின்றது தான் இங்க மீதி கதை. ஸோ இந்த படத்துல வீரதீர சூரன் பார்ட் 2ல எதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி இருந்ததுன்னா, முதல்ல இந்த படத்தோட கதாபாத்திரங்கள். ஆரம்பத்திலே பிரச்சனைக்குள்ள போறதுனால இங்கேயும் வந்து கதாபாத்திரங்களோட கேரக்டரை வைக்கிறேன், இது பண்றேன், இன்ட்ரோ கொடுக்குறேன், பில்டப் கொடுக்குறேன்னா இல்லாம அவங்களோட கதாபாத்திரம் என்னன்றதை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட போகும்போதே நம்மளால அவங்களோட ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா, விக்ரம்ல இருந்து எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. விக்ரம், துஷாரா விஜயன், பிருத்திவிராஜ், பாலாஜி, எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் மற்றும் பலர் எல்லாருமே சின்ன சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் பிளாட்ல ரொம்ப எலிவேட்டடா ஒரு தில்தூள் படத்துக்கு ஏத்து அப்படின்ற மாதிரி சொல்லலைனாலும் ஒரு பீமா ரேஞ்சுக்கு விக்ரம் வந்துட்டு படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவர் பயங்கரமா நடிச்சிருக்காரு. அதுக்கு கொஞ்சமும் கம்மியே இல்லாம சுராஜ், பிருத்திவிராஜுமே அவங்களோட கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருக்காங்க. இங்க 2 பேருக்கும் மத்தியில புதுசா எஸ்.ஜே. சூர்யாவை ரொம்ப சைலண்டா அந்த ஒரு எஸ்பி கேரக்டருக்கு உண்டான அந்த வாய்ஸ் டோனோட அவங்கள பிளே பண்ண விட்டது எனக்கு நிஜமாவே ரிலாக்ஸ்டா இருந்தது. ஒரு பக்கம் விக்ரம் மேக் ஓவர் இல்லாம வராரு, இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா கத்தாம வராரு. எவ்வளவு பெரிய விஷயம்னா, இதுக்கே உங்களை பெரிய அளவுல பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது ரொம்பவே ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லும். துஷாரா விஜயன் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து அவங்களோட நடிப்பு பயங்கரமா இருக்கும். அது இல்லாம தான் கணவன் செய்யக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்த திருப்பி செய்ய போறாரு, இது நம்ம குடும்பத்துக்கு இது நல்லது இல்லை அப்படின்னு அவங்க பதற இடங்களுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ரொமான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசா ஒட்டலை. மேபி அது அந்த பாடல்கள்ல வரும்போது ஓகே, பட் அதை தாண்டி பெருசா அதில் ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் அந்த கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஓவராலா கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. 3வது எனக்கு இந்த படத்துல பிடிச்சதுன்றது இந்த படத்தோட பிஜிஎம், இசை. பாடல்கள்னு வரும்போது ரொம்ப மென்மையா ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஈஸியம் வந்துட்டு நம்மளுக்கு கூஸ்பம்ஸ் ஆச்சுங்க. சீரியஸா ஜிவி வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, என்னத்தை தொட்டாலும் தங்கமா மாறுற ரேஞ்சில் இருக்காரு. கடந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் எல்லாருமே பட்டையை கலப்புறாங்கன்னு சொன்னோம். எல்லாரோட அவர் ஒர்க் பண்ண எல்லா படத்தோட பாடல்களும் பிஜிஎம்முமே பயங்கரமா இருந்தது. இந்த படத்துலையுமே இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் வேணுமோ அதை பக்காவா கொடுத்துருக்காரு. இசையுமே பிரமாதமா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியுமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல எடிட்டிங்குமே ரொம்ப தரமா இருந்தது. இதெல்லாமே எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. அடுத்து எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர அந்த பிளாஷ்பேக் போர்ஷன், அந்த தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ்ன்னு வரும்ல, அந்த மாஸ் மொமெண்ட்ஸா வர இடங்கள் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. குறிப்பா பிளாஷ்பேக்ல வர அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன். ஆக்சுவலா அந்த விக்ரம் அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியில வர்றதுல ஆரம்பிச்சு அவர் திருப்பி இதெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு போற அந்த எண்டு வரைக்கும் ஒரு பிளாட் வந்து தரமா இருந்தது. சீரியஸாவே அந்த பிஜிஎம்மும் இருக்கட்டும், விஷுவல்ஸ் இருக்கட்டும், விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், சுந்தரா இருந்ததுன்னு சொல்லுவோம். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ப்ளே கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல அவரோட
சூராஜுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே பிரமாதமாக இருந்தது. அது எல்லாமே மாஸ் எலிவேட்டிங் மூமெண்ட்ஸ் தான். கிளைமேக்ஸ் ரொம்பவே தத்துருவமாக, அதாவது ஒரு நார்மல் ஹீரோ வில்லன் ஃபைட் மாதிரி இல்லாமல் ஒரு அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைட் மாஸ் மூமெண்ட்ஸும் இருக்கும். ஒரு 20 பேர் அடிக்கிறாங்கன்னா 20 பேர் ஆகிட்ட எவ்வளோ தூரத்துக்கு சமாளித்து அடித்து திருப்பி அடி வாங்கி இந்த மாதிரி தான் போகும். ஸோ அது மாதிரி தான் போச்சு. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. கியூட்டாக அந்த இன்டர்வலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்ல யோசிச்சது, இது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, முதல்ல இந்த படத்தில் வந்து இந்த ரைட்டிங், எல்லாரும் ரைட்டிங் வேற லெவல், வேற மாதிரி பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு இது என்னன்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் தான். இதில் பெரிய விஷயம் என்னன்னா, இதில் இந்த கதாபாத்திரங்கள் வகையில் மெயினாக இருக்கிற இந்த 3 கதாபாத்திரங்கள், ஒரு பக்கம் எஸ்பி, ஒரு பக்கம் தாதாவன 2 பேர் அப்பா மகன், இந்த பக்கம் உங்க 2 பேருக்கு நடுவில் வர இந்த அடியார், இவங்க 3 கேட்டகரியுமே நல்லவங்க கிடையாது. 3 பேருமே நெகட்டிவ் ஷேடு உள்ள கெட்டவர்கள் தான். ஸோ 3 கெட்டவர்களை எந்த கெட்டவன் வாழ போறான், எந்த மீதி உள்ள கெட்டவன் சாக போறான்ற மாதிரி தான் அந்த கதையை நோக்கி நகரும். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு பரபரன்னு போல, இந்த மாதிரி படங்கள்லாம் பரபரன்னு போகும். எனக்கு அந்த பரபரன்னு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. அந்த ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அருண்குமாரோட முந்தைய படங்கள்ல ஸ்க்ரீன் பிளே ஒரு நல்ல வலுவா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு இதுல ரொம்ப வீக்கா, அவரோட படங்களே இந்த ரைட்டிங் தான் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. விக்ரம்கான ஒரு கம்பேக் மூவியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான். நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் இது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லைட்டா மேபி ஏதோ ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா, கம்ப்ளீட்னஸா இல்லை. இதை வந்து தில் தூள் சாமியோட கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நான் மாட்டேன். ஏன்னா அந்த படங்கள் எல்லாமே பக்காவா ஸ்டார்டிங்ல எண்டு வரைக்குமே உங்களுக்கு ஒரு தரவான ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பீமா, அப்புறம் ஸ்கெட்சு, இந்த மாதிரி படங்கள்ல, விக்ரம் சார் படங்கள்ல, இந்த படங்கள்லாம் த்ரூ அவுட்டா படம் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த பீமாவில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு சொதப்பலாக இருக்கிறனால அந்த படம் பெருசாக பேசப்படலை. ஸ்கெட்சிலுமே முதல் பாதி போன விறுவிறுப்பு, செகண்ட் பாதி கம்ப்ளீட்டாக அதை சொதப்பிருப்பாங்க, அதனால பெருசாக அதுவும் பேசப்படலை. ஸோ இந்த மாதிரி குறைகள்னால ஏதோ ஒரு இடத்துல படங்கள் அந்த கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் போகிற மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஃபீல் கொடுக்கல. ஸோ ஓவராலாக வீரதீர சூரன் எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது, மஜாவாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 65 கொடுப்பேன். வாட்சபிள் தான். அவங்களுக்கு வந்து விக்ரம் சாரை ஒரு மாஸ் எலிவேட்டடாக எந்த மேக் ஓவர் இல்லாமல், எஸ் சூர்யா சார் கத்தி பேசாமல், ரொம்ப ஒரு எஸ் அருண்குமார் ரைட்டிங்கில் இது உங்களுக்கு ஒரு ட்ராமா ஃபீல் தான். ஒரு ஆக்ஷன் ட்ராமா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறார்கள். தென் உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு.